ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான எம்மியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா பாயாசம் பண்ண போகிறோம். பாயாசமும் இன்றைக்கி நம்ம நார்மலாக பண்ண போகிறதில்ல, பைனாப்பிள் வச்சு நம்ம இந்த பாயாசம் பண்ண போகிறோம். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பாயாசத்துக்கு மெயினாக தேவைப்படக்கூடியது பைனாப்பிள். இதில் ஒரு பைனாப்பிளை எடுத்துகிட்டு நல்ல தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கேசியும் கொஞ்சம் கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துடலாம். ரெண்டும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். கேசியூவையும் கிஸ்மிஸையும் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா அதே நெய்லையே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பைனாப்பிளையும் சேர்த்துடலாம். நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதை விடவும் பொடியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சும் சேர்த்துக்கிடலாம். இந்த நெய்லையே கடந்து நல்லா வதங்கட்டும். நெய்யில் வதங்கும் போதே 1 டீஸ்பூன் சீனியும் இதில் சேர்த்துக்கிடலாம். சீனி சேர்க்கும்போது அந்த பைனாப்பிள் நல்ல இனிப்பாட்டி இருக்கும். இந்த பைனாப்பிள் இனிப்பாக தான் இருந்தது, அதனால் நான் சீனி சேர்க்கலை. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வெந்தாச்சு. பைனாப்பிள் போட்டதை விடவும் நல்ல சுருங்கி வந்திருக்கு. இனி நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெள்ளை கரைசலை சேர்த்துருக்கேன். நான் வெல்லம் ஆட் பண்ணி தான் இந்த பாயாசம் பண்ணுறேன், அதனால் நான் வெல்லத்தை சேர்த்துருக்கேன். வெல்லத்தோட அளவு பார்த்திங்கன்னா நான் மீடியம் சைஸுக்கு ஒரு வெல்லம் எடுத்து பொடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணீரை ஊற்றி தான் நான் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்ததை இந்த பைனாப்பிளில் சேர்த்துருக்கேன். பைனாப்பிளும் வெல்லமும் சேர்ந்து நல்லா கொதிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிளை சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவுமே இனிப்பாட்டி இருக்கும். பாயாசம்னா சவ்வரிசியாவது சேமியாவது வேணும், அதனால் நான் சவ்வரிசியை கொஞ்ச நேரம் தண்ணீரில் ஊற போட்டுட்டு குக்கரில் போட்டு ஒரு விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல வெந்த சவ்வரிசியை இந்த பைனாப்பிளும் வெல்லத்து கூட சேர்த்துட்டு அதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்போ தான் சவ்வரிசியிலையும் ஸ்வீட் ஏறும். சவ்வரிசி ஏற்கனவே குக் ஆனதுனால இது ரொம்ப டைம் எடுக்காது. இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் போல் அப்படியே விட்டால் தான் நல்ல ஸ்வீட் ஏறும். 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். பாயாசத்துக்கு பால் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மூடி தேங்காவை திருவி நல்ல பால் எடுத்து வச்சுருக்கேன். சவ்வரிசி பைனாப்பிள் எல்லாமே நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் பாலை சேர்த்துடலாம். பைனாப்பிளில் லைட்டாவது புளிப்பு இருக்கத்தான் செய்யும், அதனால் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா தெரிஞ்சிரும். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே தேங்காய் பால் ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு பைனாப்பிள் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஊற்றுனீங்கன்னா தெரிஞ்சே போகாது. தலைப்பால் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கிடலாம். பொரிச்சு வச்சுருந்த கேசியும் கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சாச்சு. சவ்வரிசி எல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது, நல்ல கிளாஸியாக கிடக்குது. இனி நம்ம தலைப்பாலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணீராக தான் இருக்குது, ஆறுனதுக்கப்புறமா நல்லா கெட்டியாயிரும். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் போட்டிருக்கோம், பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போம்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபைனலாக எடுத்து வச்சுருந்த தலைப்பாலையும் சேர்த்துடலாம். நான் அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். இனி மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே விட்டுற வேண்டியதான். சூடாகவும் சர்வ் பண்ணலாம், ஆறுனதுக்கப்புறமாவும் குடிக்கலாம். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆறியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்ததை விடவும் இப்போ குடிக்க தகுந்தபடி ஓரளவுக்கு திக்காகவே இருக்குது.
டேஸ்டியான பைனாப்பிள் பாயாசம் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.